நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மோரக்கட்டையில் பாருங்கள், இந்த மோரக்கட்டை தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த அசோக் சிறுநிதிங்கிறது ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஜய் கிருத்திக் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக இவனும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். இது போன்ற ஒரு 10 நபர்களை வச்சுக்கிட்டு இவன் வந்து வழிப்பறி கொள்ளை, வழிப்பறி, அதாவது போக்கில் வரைச்சா அது வழிப்பறி. ஒரு நிறுவனத்தில் உட்காந்து வச்சா அது ஒரு நிறுவனத்தை வந்து மிரட்டி அல்லது நிறுவனம் அடி பணியலை அப்படின்னா உன் மேலே அதை கேஸ் போடுவேன், இந்த கேஸ் போடுவேன், அப்படி பண்ணுவேன், நான் சமூக ஆர்வலர், நான் வந்து சமூகத்துக்காக போராடுறேன், நான் பாமக கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி நிறையா தடவை நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கான். ஓகேவா? இது வந்து நம்ம நிறைய பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். இவனுக்கும் பதில் இப்போ வந்து ஆரம்பத்திலே ஒரே ஒரு முடிவு எடுத்தான். இது வந்து ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தான். அதை அந்த இதில் வந்து அவன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கனால இவனை பற்றி நம்ம கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை 200 தடவைக்கு மேலே கேஸ் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த கேஸை வந்து போலீஸ்காரங்க எடுக்கவே இல்லை. நீ வந்து எந்த முகாந்திரத்தில் நீ வந்து கேஸ் கொடுக்குற? ஒன்று நிறுவனத்தில் இருக்கணும், இல்லை நிறுவனத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு பொறுப்பிலையாவது இருக்கணும். எதுவுமே இல்லாத போது நீ கொடுக்குற கேஸெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாங்க. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? இவன் தொல்லை தாங்க முடியாமல் அங்கங்கே மாவட்ட செயலாளர் அங்கங்கே கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கேஸ் எடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேஸு சோமோட்டோவா, அவன் சொன்ன மாதிரி சோமோட்டோவா, அவன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா, சோமோட்டோவா அவங்களே கேஸை ஃபைல் பண்ணி அவங்களே விசாரிக்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி அந்த கேஸ் வந்து ஏறி வந்திருக்கு. கோயம்புத்தூரில் இருந்த கேஸு யூடபிள்யூ சென்னை யூடபிள்யூக்கு மாற்றி விட்டு அங்கேருந்து இப்போது ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடக்கும்போது இன்னமும் இந்த வீடியோ போட்டுட்டு இருந்தான் அப்படின்னா இப்போ இந்த 2 நாய்களும் ஒன்று சேர்ந்துருச்சு. 2 பேருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு மை வித் யுவர்ஸ் உறுப்பினர்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். உங்கள் கேள்விகளை கமாண்டில் கேட்கவும். கமாண்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க. எங்கள் கேள்வி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா நீ எந்த பொசிஷனில் இருக்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுறியா? எங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யார்? சரி, ஓகே. இது வந்து வீடியோ பார்க்கணுங்கிறக்காக இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ நீ கண்டிப்பாக பார்க்கணும், பார்க்குறதுக்காக தான் போட்டுக்கிறேன். மை வித் யுவர்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக திருமதி அசோக் ஸ்ரீநிதி மற்றும் விஜய் கிருத்திக் மற்றும் மைவித்ரி நிறுவனத்திற்கு எதிராக வீடியோக்கள் போடக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். கிட்டத்தட்ட 1 வருட காலம் எவ்வளவு கல்வி ஊற்றணுமோ அவ்வளவு தூரம் கல்வி ஊற்றியாச்சு, ஊற்றிவிட்டீர்கள். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக 60 லட்சம் மக்கள் 65 லட்சம் மக்கள் பயணிக்கக்கூடிய நிறுவனத்தை முடக்குவதற்கு வேலை பார்த்து விட்டீர்கள். ஓகே, உங்கள் வீடியோவை நிறுத்திக் கொள்ளலாமா? இப்போதாவது நிறுத்துவீங்களா? இன்னமேல் கேஸ் பார்த்துப்பாங்க இல்லையா? கோர்ட்டு போயிடுச்சு, கோர்ட்லேருந்து என்ன திருப்பி கொடுக்குறாங்களோ இனிமேல் அதானே மறுபடியும் நீங்கள் வீடியோ போட்டுருக்கீங்க. ஓகே, நிறுத்திக் கொள்ளலாமா? ஏனென்றால் உங்கள் பேச்சை கேட்டு போலீஸ்காரர்கள் முன் வந்து அவர்களே அடிக்கடி சொல்வீர்களே, சோலோ மோட்டோவாக அவர்களே கேஸை ஃபைல் பண்ணி எடுத்து நடத்துகிறாங்க. ஓகே, அது வரைக்கும் உங்கள் வேலை முடிஞ்சு, நீ மட்டும் வேறு வேலை இருந்தால் போய் பார்க்கலாம்ல. உனக்கு தான் வேறு வேலை இல்லை. இந்த நிறுவனத்தை வந்து எப்படியாவது முடக்கியே ஆகணுங்கிற ஒரு 60 லட்சம் பேர் வாழ்க்கையில் விளையாண்டுக்கிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, விளக்கம் கொடுக்க சென்ற விட்டார். கேஸ் ஃபைல் பண்ணி இன்று விசாரணைக்கு வந்தது. அப்படி வரும்போது நிறுவனத்தை சேர்ந்த எம்டி அவர்கள் விளக்கம் கொடுக்க சென்று விட்டார். கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் வீடியோ போடுவதை நிறுத்தவில்லை. ஏன்? அப்போ காவல்துறை யார்? காவல்துறைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்கு பற்றிய விசாரணை முழுவதும் முடியாமல் இருக்கும்போது எப்படி அதை பற்றி நீ வீடியோ போட முடியும்? அதையும் மீறி வீடியோ போட்டால் உன் மீது காவல்துறை நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்கிற சந்தேகம் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது வழக்கை பற்றிய செய்தியை பரப்புவது முதல் குற்றம். அப்படி இருக்கும்போது முன்ன நாய் நீங்கள் 2 பேரும் கிருத்திக்கோடு சேர்ந்து நீயும் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி செய்கிறாய்? இந்த 60 லட்சம் மக்கள் இன்று வியாபாரம் செய்து சம்பாதிக்கிறார்கள். உனக்கு எங்கே எரியுதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு எங்கே குறையுது? தேவையில்லாமல் ஏன் பேசுகிறீங்க? உங்களை ஒரு 10 பேருக்காவது ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா? அப்படி பிரயோஜனமாக ஏதாவது தொழில் செய்து அந்த தொழில் பல தொழிலாளர்களை உருவாக்கி வேலை கொடுக்க முடியுமா உன்னால்? யோசித்து பாரு. உன்னால் வேலை கொடுக்க முடியுமா? பழி சொல்ல வந்த உனக்கு ஏதாவது வழி இருக்கா? பழி சொல்கிறேன். ஓகே, நிறுவனம் அப்படி போயிடுச்சு. இந்த 60 லட்சம் மக்களுக்கு வேண்டாம், 1 லட்சம் பேருக்காக உன்னால் வேலை செய்ய முடியுமா? கரெக்டான முறையில் பேசு. ஏனென்றால் இது பயணிக்கக்கூடியவர்கள் 65 லட்சம் பேர். இதில் ஆக்டிவாக 10 லட்சம் பேர் இருக்காங்க. அரசாங்கம் தான் சொல்லியிருக்கு 10 லட்சம் பேர் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேர் உன் வீடியோ வாயிலாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு இடைஞ்சல் செய்வது போல், முக்கியமாக எனக்கும் சேர்ந்துன்னு சொல்கிறேன், இடைஞ்சல் செய்வது போல் இருக்கிறது. இதை திரித்து கொண்டு உன்னால் முடிந்தால் 10 பேருக்கல்ல ஒரு 5 பேராவது அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்து கொடு. அப்படி முடியவில்லை என்றால் மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. முதலில் பாமகவில் உள்ள பிரமுகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியிடம் அந்த கட்சியில் இருக்கும் உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்கிறாய்? அவர்களுக்கு இதே மாதிரி தூண்டுகிறாயா? யோசிச்சு பாரு. பாமக கட்சியின் மாவட்ட செயலாளர் என்று கூறிக்கொண்டு அந்த கட்சியில் இருப்பவர்களை இது போன்ற கம்பெனிகளை குறிவைத்து ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடம் பணம் பறிக்கும் நோக்கில் வழிப்பறி கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது, அவர்களை மிரட்டி அடிய பண்ணி வைப்பது தான் உன் வேலை. அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லோரும் அப்படித்தானா அல்லது நீ மட்டும்தானா? ஏன்னா இது எனக்கு ஒரு சந்தேகமாக தெரியுது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அடுத்து என்ன நடக்கும்?
உள்ளே போயிருக்காரு, விளக்கம் கொடுப்பாரு. எந்த இடத்துல தப்புன்னு தெரியுதோ அந்த இடத்துல தப்புன்னு சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு நிறுவனம் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டு அது நாங்கள் பார்த்துக்குறோம். பட்டு இந்த நிறுவனம் நல்லா தான் ஓடும், ஓகேங்களா? நிறுவனம் கண்டிப்பாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் பட் நீ என்ன செய்ய காத்திருக்க? காவல்துறை நண்பர்கள் உன்னை வச்சு, அதாவது கூடிய சீக்கிரம் உன்னை தூக்கி உள்ளே வைப்பாங்க. உள்ளே வச்சு என்ன கேள்வி கேட்கணுமோ நல்லா வச்சு செய்வாங்க. அந்த நேரம் நல்லா நீ மாட்டிக்கிட்டு முழிக்க போகிற, ஓகேவா? இந்த 65 லட்சம் பேர் சாபம் வந்து உன்னை சும்மா விடாது. அன்னைக்கு உனக்கு பின்னாடி பாமக கட்சியின் பின்னாடி நிற்கதான் பார்க்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் அன்று உனக்கு பின்னாடி பலமாக நிற்கக்கூடிய பாமக கட்சியை பதறி போய் பதவியில் பறித்துவிட்டு உன்னை நடுத்தருவில் விடுவார்கள். அதற்கு நீண்ட நாள் இல்லை, இன்னும் ஒரு சில நாட்களே, ஒரு சில 90 நாட்கள் தான் உள்ளது. குறித்து வைத்துக்கொள். 10 லட்சம் பேர் சாபம் உன்னை சும்மாவே விடாது. அதாவது 10 லட்சம் பேர் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆக்டிவாக வருவாங்க. ஆனால் இந்த சாபமெல்லாம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு நடந்தே தீரும். கண்டிப்பாக அந்த நாளை நான் எதிர்நோக்கி காத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து வீடியோ போட வேண்டாம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, போட வேண்டாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னால் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் டெய்லி அது என்ன மை வித் ராட்ஸ் உறுப்பினர்கள் நேரடி லைவாக வந்து நீங்கள் வந்து பதில் கொடுப்பீங்களா? கமெண்டில் போட எங்களுக்கு பதில் கொடுப்பீங்களா? அப்படி நீ யாருடா? எனக்கு ஏன்டா நீங்கள் பதில் கொடுக்கணும்? ஓகே நண்பர்களே, இது வந்து அசோக் சிறுநிதி பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போங்க. அவர் பார்த்துட்டு நேரடியாக வா என்